அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய இந்த பூமியில் மனித சமூகத்தை படைத்து அவனை வணங்குவதற்கான வழிகாட்டுதல்களான திருமறை குர்ஆனையும் அந்த திருமறை குர்ஆனின் பிரகாரம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்காக திருத்தூதரையும் அனுப்பி தந்தான். அப்படிப்பட்ட அந்த இறைவன் கருணை மிக்கவன். கருணை மிக்க அந்த இறைவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் அவனை புகழக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி இருக்கிறான் என்பது அவன் நமக்கு வழங்கிய பெரும் பாக்கியம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் அல் ஃபாத்திஹா சூராவில் 2வது வசனமாக நாம் அன்றாடம் மோதக்கூடிய வார்த்தை தான் அர் ரஹ்மான் நிர்வகி. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அவனுடைய அருளுக்கும் அன்புக்கும் அளவும் கிடையாது, நிகரும் கிடையாது என்பதை உளமான உணர்ந்து மிகவும் உறுதிமிக்க மக்களாக நம்முடைய வாழ்வியலை அமைத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கருணை என்பது அவனுடைய மன்னிப்பின் மீது இருக்கிறது. பொதுவாக மனிதன் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். பாவம் செய்யக்கூடிய இந்த மனிதனை மன்னிப்பதையே விரும்புவதாக ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்து முடித்துவிட்டு என்னுடைய கருணை என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த இறைவன் நம்மை மன்னிப்பதையே விரும்புகிறான். அவனுடைய மன்னிப்பை பெறுவதற்காக நம்முடைய பயணங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், ஒரு அழைப்பு விடுக்கிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், நீங்கள் உங்கள் இறைவனின் மன்னிப்பின் பக்கமும் ஜன்னத்தின் சுவநிம்மதியின் பக்கமும் விரைந்து செல்லுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் நம்மை நோக்கி அழைப்பு விடுக்கிறான். இறைவனுடைய மன்னிப்பின் பக்கம் வாருங்கள், அவனுடைய சுவனத்தின் பக்கம் வாருங்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கு, நம்முடைய செயல்கள் இவைகள் அனைத்தும் எதை நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவனுடைய மன்னிப்பை பெறுவதற்கும் அவன் நமக்காக படைத்து வைத்திருக்கிற சுவனத்தை அடைவதற்காகவுமே இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அடிப்படை கொள்கையாக உள்ளார்ந்த ஒரு நிகழ்வாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு பெரும் சபையிலே மக்கள் எல்லாம் ஒன்று குழுமுகிறார்கள். குழுமுகிற அந்த சபையில் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் பேசப்படுகிறது. எங்கெல்லாம் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் அவன் ஒருவன்தான் இறைவன் என்பதை புகழப்படுகிறதோ அந்த சபைக்கு ஒரு வானவர் கூட்டம் வருகிறார்கள். அந்த வானவர் கூட்டம் பூமிக்கும் வானத்துக்குமான இடையில் இறக்கைகளால் கொண்டு அந்த கூட்டத்தை அப்படியே மூடிக்கொள்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எதுவரைக்கும் அவர்கள் மூடிக்கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால், அந்த சபை கலைகிற வரைக்கும். கலைந்த உடனே அந்த வானவர்கள் வானத்தை நோக்கி செல்லுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வானவர்களிடத்திலே கேட்கிறான், தெரிந்து கொண்டே கேட்கிறான், எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்கிறான். யா அல்லாஹ், இது மாதிரி பூமியில ஒரு இடத்துல உன்னை பற்றியும் உன் தூதுத்துவ செய்திகளை பற்றியும் உன் தூதரை பற்றியும் உன்னை புகழ்ந்து கொண்டும் ஒரு கூட்டம் அமர்ந்து கொண்டிருந்தது, அங்கிருந்து நாங்கள் வருகிறோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், அவர்கள் என்ன பேசிக் கொள்ளுகிறார்கள்? தெரிந்து கொண்டே கேட்பான், அவர்கள் என்ன பேசிக் கொள்ளுகிறார்கள்? யா அல்லாஹ், அவர்கள் ரொம்ப ஆசை வைக்கிறாங்கடா அல்லாஹ். எதன் மீது ஆசை வைக்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்பான். உன் சுவனத்தின் மீது ஆசை வைக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். அவர்கள் சுவனத்தை பார்த்திருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்பான். அவர்கள் பார்க்கவில்லடா அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவார்கள். வேறு என்ன பேசிக் கொள்ளுகிறார்கள் என்று அல்லாஹ் தெரிந்து கொண்டே கேட்பான். அப்பொழுது வானவர்கள் சொல்லுவார்கள், ரொம்ப பயப்படுறாங்கடா அல்லாஹ். எதை கண்டு பயப்படுகிறார்கள்? உன்னுடைய நரகத்தை கண்டு பயப்படுகிறார்கள். அவர்கள் நரகத்தை பார்த்திருக்கிறார்களா? பார்க்கலடா அல்லாஹ். பார்த்தால் எப்படி பயப்படுவார்கள்? ரப்பு சொல்லுகிறான். பார்த்தால் அவர்கள் எப்படி பயப்படுவார்கள் என்று ரப்பு சொல்லுகிறான். யா அல்லாஹ்,
அந்த சபையில் கடைசியாக ஒரு மனிதன் வந்து அமர்ந்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த கடைசியாக வந்து அமர்ந்த அந்த மனிதனுடைய பாவத்தையும் மன்னித்தோம், அந்த சபையில் உள்ள அனைவருடைய பாவத்தையும் மன்னித்தோம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வுடைய நோக்கம், இலக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும், அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த சபைகளை உருவாக்கினாலும் சரி, இருவல் நின்று கலைந்தாலும் சரி, அங்க தூதரின் சொல்லும் இறைவனின் வார்த்தையும் இறுதியாக இருக்கணும். அந்த சபைக்கு வானவர்கள் வருவார்கள், அன்றாடம் நம்முடைய மீது மன்னிப்பின் பொழிவு விழுந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத இந்த செய்தியிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், இறைவன் மன்னிக்க காத்திருக்கிறான், நாம் மன்னிப்பை தேடுவதிலே முற்போக்காக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையான விஷயம். எந்த அளவுக்குனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நரகத்துல ஒரு மனுஷன் கிடப்பான், நரகத்துல ஒரு மனிதன் கிடைப்பான், அவன் தான் கடைசி மனிதன், நரகத்தினுடைய தண்டனையை அனுபவிக்கக்கூடிய கடைசி மனிதன். அவன் நரகத்திலிருந்து தவழ்ந்து உருண்டு பிறண்டு அப்படி வெளியே வருவான். அப்படி வெளியே வந்தவன அவனுடைய முகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வானா, நரகத்தை பார்த்துபடி முகத்தை திருப்பி வைத்திருப்பான். அவன் அந்த நரகத்தினுடைய வெப்ப ஜுவாலையில் அவனுடைய முகம் அப்படியே கரித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல யா அல்லாஹ் அப்படின்னு கத்துவான். என்னடா அல்லாஹ் கேட்பான், என் முகத்தை கொஞ்சம் திருப்பி விட்டுறேன் அப்படின்பா. திருப்பி விட்டுட்டா அதுக்கப்புறம் எதுவும் கேட்க மாட்டேல, எதுவுமே கேட்க மாட்டேன்டா அல்லாஹ் என்று அவன் சொல்லுவான். சரி அப்படின்னு முகத்தை அப்படி அப்படி திருப்புவான். அப்படி திருப்பின உடனே கொஞ்ச நேரத்துல அவனுக்குள்ள ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துக்கு பக்கத்துல அப்படியே அருவி நீர் கொட்டி கொண்டிருக்கும். அதை அப்படியே பார்த்து கொண்டே இருப்பான். யா அல்லாஹ் அப்படின்னு கூப்பிடுவான். என்னடா என்னை அந்த மரத்துக்கிட்ட கொண்டு விட்டுறேன் அப்படின்னு கேட்பான். இப்பதானடா எதுவும் கேட்க மாட்டேன்னு சொன்ன, இனிமே எதுவும் கேட்க மாட்டேன்டா அப்படின்பா. சரி, அவன் பொறுமை இல்லை என்பதை தெரிந்து கொண்டு வாடா அப்படின்னு இழுத்து கொண்டு அந்த மரத்துக்கிட்ட விடுவான். அந்த மரத்தினுடைய நிழல் அப்படி உட்கார்ந்துகிட்டு அந்த தண்ணீரை அறிந்து கொண்டிருக்கும் போது அங்க இருந்து அப்படியே பார்ப்பான், இன்னொரு மரம் அப்படி ரம்மியமா பயங்கரமா இருக்கு. அதை பார்த்தவன யா அல்லாஹ் அப்படிமா, என்னடா அந்த மரத்துக்கிட்ட கொண்டு என்னை விட்டுறேன் அப்படிமா. இப்பதாடா எதுவும் கேட்க மாட்டேன்னு சொன்ன, இனிமே எதுவும் கேட்க மாட்டேன்டா ரப்பு அப்படிமா. அப்படியா, சரி வாடா அப்படி இழுத்து கொண்டு அங்கிட்டு விட்ட உடனே அந்த மரத்துக்கிட்ட நின்று கொண்டே இருக்கும்போது இன்னொரு மரம், சொர்க்கத்துக்கு பக்கத்துல ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தை பார்த்துட்டு யா அல்லாஹ் அப்படிமா, இல்லடா என்ன அந்த மரத்துக்கிட்ட கொண்டு விட்டுரு அப்படிமா. இப்பதாடா கேட்க மாட்டேன்னு இழுத்து கொண்டு அந்த இடத்துல கொண்டு வச்ச உடனே சொர்க்கவாசிகளுடைய குரல் அவனுக்கு கேட்கும். அப்படி சொர்க்கத்தை அப்படி லேசா அப்படி எட்டி பார்ப்பான். பார்த்துட்டு யா அல்லாஹ் அப்படின்னு கதறுவான். என்னடா என்னை சொர்க்கத்துக்குள்ள விட்டுரு அப்படிமா. என்னதாண்டா உனக்கு வேணும், இந்த வானம் பூமி உள்ள அளவுக்கு உனக்கு கொடுத்தா போதுமா அப்படின்னு கேட்பானா. அவன் அப்படியே சொல்லுவானா, யா அல்லாஹ் என்ன நீ பரிகாசம் பண்ணலாமா அப்படின்னு கேட்பானா. அதை சொன்ன உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரிப்பானா அவனை பார்த்துட்டு, இவனுக்கு என்ன வேணும் கேள் அப்படிமான். நினைடா நினை அப்படிமான். அவன் நினைப்பானாம். அவனுக்கு மறந்ததை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைவூட்டுவானாம். அதை விட 10 மடங்கு உனக்கு கொடுத்தோம் போடா அப்படின்னு தூக்கி டப்புன்னு சொர்க்கத்துக்குள்ள எறிவான், போய் விழுந்துருவான். அவ்வளவுதான். கடைசி மனிதனுக்கு இறைவன் காட்டுகிற கருணை. நாம் அன்றாடம் அல் ஃபாத்திஹா சூரா ஓதுறோம்ல, அர் ரஹ்மான் இர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். அவனுடைய அன்புக்கும் அருளுக்கும் அளவும் கிடையாது, நிகரும் கிடையாது. ஒரு கடைசி மனிதன் நரகத்திலிருந்து விடுதலையாய் வெளியே வந்த ஒருவனுக்கு அவன் நினைத்ததெல்லாம் கொடுத்து அதை விட 10 மடங்கு கொடுத்து போடா அப்படின்னு சொர்க்கத்துக்குள்ள தூக்கி போடுகிறான் என்று சொன்னால், இறைவனுடைய அருள், அவனுடைய கருணை, அவனுடைய மன்னிப்பு எவ்வளவு பெருசு, எவ்வளவு பெருசு. உலகத்துல ரொம்ப விரக்தி அடைஞ்சிடறோம்ங்க, ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிடறோம். ஒரு சின்ன கஷ்டத்தை நம்மளால தாங்க முடியல, ஒரு சிறிய துன்பங்களை நம்மால் பொறுத்து கொள்ள முடியல, அங்கலாய்க்கிறோம், புலம்புகிறோம், மன உளைச்சலுக்கு உள்ளாகிறோம், இறுதியாக மருத்துவமனையிலே போய் சேர்ந்து விடுகிறோம். இறைவன் எவ்வளவு பெரிய அருளாளன். 3 நேரம் சாப்பிடுறமே,
உழைச்சா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நினைக்கிறீங்க? வசதியாக ஒரு வீட்டில் குடியிருக்கிறோமே, நம்ம நினைச்சா இருந்துகிட்டு இருக்கோம் நினைக்கிறீங்க? ரப்பு வைக்கிறான். யார் எங்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இறைவன் தீர்மானிக்கிறான். நாம் வாழுகிற இதே ஊரில் எத்தனை பேர் யாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை யாசிக்க வைத்தவன் யார்? அவர்களுக்கு வாரி வழங்க கொடுக்க வைத்தவன் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தானே. அவனுடைய அருளை நம்ம எப்படி பார்க்கிறோம், அவருடைய கருணை எப்படி பார்க்கிறோம்? அத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்றாங்கல்ல, சுப்ஹானல்லாஹ், ஒரு போர்க்களத்தின் அடிமைகள் பிடித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சபையில ஒரு தாய், அவளுக்கு தாய்ப்பால் சுரக்கிறது. அந்த போர்க்களத்தினுடைய இருக்கிற எல்லா அடிமைகளுடைய குழந்தைகளை பிடித்து பிடித்து அவர் பால் கொடுத்து கொண்டே இருக்கிறார், தாய்ப்பால். அவளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்துட்டு, இந்த தாய் தன் குழந்தை நரகத்தில் விழுவதை ஆசைப்படுவாளா அப்படின்னாங்க. இல்ல, இதை விட 70 மடங்கு கருணையாளன் ரப்புல் ஆலமீன். உலகத்துல உயர்ந்த பாசம்னு சொல்ல தாய் பாசத்தானே சொல்லுவோம். தான் மகன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, தன் மகள் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவளின் மீது தாய்க்கு கருணை இருந்து கொண்டே இருக்கும். நம்பர் குடிகாரனா இருக்கிறான், திருவுல விழுந்து கிடப்பான், மகனே வாடா ஆற தழுவி வீட்டுக்கு தூக்கிட்டு போவான். குடிகார பையன் எப்படி போறான் அப்படின்னு விடுவாளா ஒரு தாய்? விடமாட்டான். ஏன்? அதான் தாய்க்கு இருக்கிற கருணை. அதை விட 70 மடங்கு கருணையாளன் ரப்புல் ஆலமீன் அப்படின்னு சொன்னா, அவனுடைய அருளையும் கருணையும் நாம் எப்படி பார்க்க வேண்டும்? அதன் மீது அளப்பரிய நம்பிக்கை வைக்கணுங்க, நம்பிக்கை வைக்கணும். ஒரு சின்ன அசம்பாவிதம் தோற்று போகிறோம் உலகத்துல வாழும் பொழுது, ஒரு இன்னல் இடர்பாடுகள் நமக்கு ஏற்படுகிற பொழுது தோற்று போகிறோம். நபிமார்களுடைய வரலாறுகளை திருமறை குர்ஆனில் படிக்கிறோம், ஒவ்வொரு வார ஜும்மா பயான்களில் கேட்கிறோம், தொடர் பயான்களிலே கேட்கிறோம், ஏணி முதல் இறங்குகிற வரை கேட்கிறோம், A to Z எல்லாத்தையும் கேட்கிறோம். அத்தனை வரலாறுகளும் நம்முடைய உள்ளங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, செவி வழியாக உள்ளத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறன. எதை நம்முடைய வாழ்வியல் வெளிப்படுத்துகிறது? அங்கலாய்ப்பையா, மன உளைச்சலையா, தைரியம் இழப்புகளையா? பயப்படுறோம்லங்க. இது அறிவித்தால் இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம்ல, நினைக்கிறோம். சட்டத்தின் பிரகாரம் சில விஷயங்கள் நம்ம செயல்படணும் சொல்லி நிர்பந்தத்தில் செயல்படுறோம், அது வேற விஷயம். நீங்கள் SIR கணக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் தீர்ந்து விட்டது. வருதா? தீர்ந்துருமா? முடிஞ்சிருமா? வாழ்க்கை முடிஞ்சிருச்சா? இந்தியாவில இருந்து அகதி முகாம்ல அடைச்சு தூக்கி எரிஞ்சிருவாங்களா? 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆதார் கார்டு நீங்க இப்ப பதியலன்னா இனி இல்லைன்ட்டான், இன்னும் பதிஞ்சுக்கிட்டே இருக்கான். அன்னைக்கு கியூல போய் நின்றது யாரு, இன்னைக்கு கியூல நிக்கிறது யாரு? சட்டத்தின் நெருக்கடியில சில காரியத்தை நம்ம செய்யணும்னு அறிவிப்பு செய்யறோம், அது வேற விஷயம். நம்பிக்கை, பூமியின் எல்லைகளை வகுத்தவன் மனிதன், எல்லையற்ற பூமியை படைத்தவன் இறைவன். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். உள்ளத்துல எப்படி இருக்கணும்? பூமியினுடைய எல்லைகளை, இது அமெரிக்கா, இது இந்தியா, இது பாகிஸ்தான், இது ஆப்கானிஸ்தான், இது கஜகஸ்தான், எல்லையை வகுத்தவன் மனிதன், எல்லையற்ற பூமியை படைத்தவன் இறைவன். இறைவனுடைய பூமியில எல்லை இருக்கா? எல்லை கிடையாது. 23% நிலப்பரப்பு, 77% கடல். கடலின் தீவுகளில் வாழுகிற மனிதர்களை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்வு நடுத்தருவில் நின்று விடுமா? ரப்பு காக்க மாட்டானா? நம்மை பார்க்க மாட்டானா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சஹாபாக்கள் இந்த உலக வாழ்க்கையை நேசித்தார்களா? மக்காவை ஆள வேண்டும், மதீனாவை பிடிக்க வேண்டும் என்று நினைத்தார்களா? அகில உலகை படைத்து பரிபாலிக்கிற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனை வணங்கினால் போதும், அவ்வளவுதான், வேற எதுவும் தேவையில்லை. படைச்சவனை வணங்கினா போதும். ஆட்சி, அதிகாரம், பதவி அனைத்தும் எங்களுக்கு தேவையற்றது. வந்தால் நிர்வகித்து காட்டுவோம். சகாபாக்கள் வரலாறு, உமர் ரலியல்லாஹு வரலாறு உலகம் போற்றுகிறது. எதனால்? அவர்கள் அதிகாரத்தை நோக்கி பயணிக்கவில்லை, அவர்களை நோக்கி அதிகாரம் வந்தது. ஆண்டு காட்டினார்கள், 10 ஆண்டு காலம். மாபெரும் பேரரசு, மாபெரும் வல்லரசு.
நம்ம இலக்கு இறைவனை வணங்குவது, இறை தூதரை பின்பற்றுவது, சுவனம்தான் நம்முடைய இலக்கு. அதை நோக்கி ரப்புல் ஆலமீன் நம்மளை அழைக்கிறான். மன்னிப்பின் பக்கம் வாங்க, சொர்க்கத்தின் பக்கம் வாங்க. அப்ப நம்முடைய பயணம், நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கு இவை எல்லாம் எதற்குன்னு கேட்டா இந்த உலக வாழ்வியலே கிடையாது. இந்த உலக வாழ்வியல் என்பது மறுமைக்காக நாமை படைத்து வைத்திருக்கிறான் ரப்புல் ஆலமீன். சொர்க்கத்துக்காக இங்க பரீட்சை எழுத வைத்திருக்கிறான். அந்த பரீட்சையில் நாம் முடிந்த வரைக்கும் பாஸ் ஆகி மறுமையில் சொர்க்கத்தை அடைய வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.